ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் தீபாவளி ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் ஸ்வீட்ஸ் தான் பண்ணதே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நான் ஒரு ரிவ்யூ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். போட்ரானிக்ஸ் லூமிஸ்டிக் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, அதை வந்து யாராவது எனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அப்போ நான் சர்ச் பண்ணுறப்போ எந்த ஒரு வீடியோவுமே தமிழில் இல்லை, ஹிந்தியில் தான் இருந்தது. சரி, ஏன் நம்ம தமிழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா, அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3.5 மீட்டர்ஸ் அளவுக்கு லென்த் வருது. நான் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் இங்கே வந்து 2 லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் நம்ம பிரைட்னஸ் காமிக்கிறதுக்கு, நம்ம சாமி ரூமில் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா 3 விதமாக வருது. நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோடனே அதிலே ஆன் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்கும். அதை ஆன் பண்ணோடனே லைட் வந்துடும். அது 3 டைம்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு விதமாக லைட் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பாருங்கள், நான் இந்த ஸ்டிக்கை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். நல்ல லென்த் இருக்குது. கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. நம்ம அதை வச்சுட்டு மொபைல் வச்சிட்டோன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது. எந்த ஷேக்கிங்கும் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து நான் ஆஃபரில் வாங்கியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறப்போ நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் 360 டிகிரி ஆங்கிளில் நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இங்கே பாருங்களேன், அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை இன்ஸ்டாவில் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரைபாட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கிட்ட நிறையா தடவை சொல்லிட்டே இருந்தாங்க. நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேறு வீடியோலாம் எடுக்கணுன்னா நான் யாரையாவது தான் போய் ஹெல்ப் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இது வந்ததுக்கப்புறம் இனிமேல் நமக்கு ஹெல்ப் தேவைப்படாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னும் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து பார்த்தேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அதில் சைடில் வந்து டைட் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்குது. அதில் நம்ம அந்த நாபை வந்து லாக் பண்ணிட்டோன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும், ஷேக் ஆகாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ நான் மொபைல் செட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு செட் பண்ணிக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது. எந்த ஆங்கிளில் வேணுமோ நம்ம அந்த ஆங்கிளுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீழே இதில் ப்ளூடூத் இருக்குது. நம்ம ப்ளூடூத்தை இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம மொபைலில் உள்ள ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணுறப்பவே வந்து அங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அங்கே வீடியோ எடுக்குது. இப்போ வந்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணணுன்னா, இங்கே உள்ள நம்மளுடைய ஃபோனில் அந்த லூமிஸ்டிக்கோட ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள், நான் இங்கே ப்ரெஸ் பண்ணவே இல்லை, மொபைலில் ப்ரெஸ் பண்ணவே இல்லை. கீழே ஸ்டிக்கில் ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே ஃபோட்டோ எடுத்துரும். அதை நான் கேலரியில் போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எடுத்துருச்சு. கேலரியில் போனால் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே வந்து நல்ல ப்ளூடூத் வசதி இருக்குது. அதுக்கு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி பின்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து டர்ன் பண்ணி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த லூமிஸ்டிக் பார்த்திங்கன்னா ஃபோன் சைஸ் வந்து 64 mmலேருந்து 100 mm வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த ராடோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 1160 mm இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிளான்ட்டையோ இல்லை வந்து நம்ம ஏதாவது கீரை சமைக்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோசஸ்ட்டாக காட்டணும் அப்படின்னா நம்ம இப்படி செட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணி பார்க்குறத உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம வெளியில் போய் இப்போ தோட்டம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் நம்ம காமிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தோட்டமோ இல்லை நம்ம வெளியில் எங்கேயா டெம்பிள் போகிறோம், எங்கே நம்ம வெளியில் போனாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சுட்டு நம்ம வந்து வீடியோ ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது பாட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம். இந்த கையில் வீடியோ கேமரா பிடிக்கணும், இந்த கையில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. ஸோ இது வந்து பெஸ்ட்டு ஒன் தான் யூடியூபர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்ஸருக்கு, இல்லை இந்த மாதிரி கேமரா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து தேவைப்படுற ஒரு பர்சனுக்கு வந்து இந்த லூமிஸ்டிக் வந்து யூஸ்ஃபுல்லு. இந்த ட்ரைபாட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க.
நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இப்போது நார்மலாக டேஸாக இருந்தால் நான் சேர் போட்டு மேலே ஏறி அப்புறம் தான் இந்த ஆகாச கருடக்கிழங்கு எடுத்திருப்பேன். இப்போ ஆகாச கருடக்கிழங்கு வந்து நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து பாருங்கள், நான் அந்த ஸ்டிக்கை அந்த ராடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கீழேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கீழேயே நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த ப்ளூடூத் இருக்கனால அதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கார்டனோட இதெல்லாம் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறப்போ நமக்கு வேறு வேறு ஆங்கிளில் நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் கிடைக்கும். நம்மளே இப்படி மொபைலை வச்சு எடுக்கிறப்போ வர்றதை காட்டியும் இந்த மாதிரி எடுக்கிறப்போ நம்ம வேறு வேறு ஆங்கிள்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு விதமான பெஸ்ட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கந்தசஷ்டி வருது. கந்தசஷ்டி விரதத்தை பற்றி தான், முருகனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.